ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த வீடியோ. ஏப்ரல் 13 குட்டி பாப்பா பிரதீக்ஷாவுக்கு வந்து 5th பர்த்டே. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் முன்னாடி கொரோனா டைமில் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 15 டேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இன்றைக்கி பிறப்பாளா நாளைக்கு பிறப்பாளான்னு சொல்லி வெயிட் பண்ணி பிறந்தவ தான் இந்த குட்டி பாப்பா பிரதீக்ஷா. இப்போ நினச்சி பார்த்தாலும் அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா கொரோனா டைமில் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னு தெரியும். உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணலை. அப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து வெளியில் தான் இருந்தாங்க. அம்மாவுமே வந்து மேக்ஸிமம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் தனியாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனாலும் இப்போ நினச்சி பார்த்தாலும் வந்து பாப்பா பார்த்ததுமே வந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து அவள் பர்த்டேக்கு யோசித்து பார்த்தா ஒரு டைமே வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து வரும் கண்டிப்பாக. காலையில் எழுந்து பசங்களை ரெடி பண்ணி நாங்களும் ரெடி ஆகிட்டு சிவன் கோயிலுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் பாப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட் பர்த்டேக்கும் வந்து சிவன் கோயிலுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். சேம் இந்த கோவிலுக்கு தான். செகண்ட் பர்த்டே, தேர்ட் பர்த்டே, 4th பர்த்டே இந்த 3 பர்த்டேயும் வந்து ஊரில் தான் கொண்டாடுற மாதிரி இருந்தது. ஏன்னா மேக்ஸிமம் லீவ் டைமில் தான் வரும், ஊரில் தான் இருப்பேன். இந்த இயர் தான் வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து ஊருக்கு போகிறாங்க, மண்டே தான். அதனால் வந்து இந்த வருஷம் இங்கே தான் வந்து பர்த்டே செலப்ரேஷன். பெருசாக எந்த செலப்ரேஷனும் வந்து பிளான் பண்ணலை. வீட்டிலே மதியம் லஞ்சுக்கு பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து குட்டியாக ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு ஒரு கேக் கட்டிங் தான். கோவிலுக்கு போயிட்டு வரும்போதே வந்து கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஈவினிங் போல் வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டு மதியம் லஞ்சுக்கும் வந்து சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு. காலைல டிஃபனுக்கு வந்து பொங்கல் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டில் கொஞ்சம் மாவு இருந்ததுன்னு சொல்லி தோசை ஊற்றி எல்லோரும் டிஃபனும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கும் அம்மா ஊர்லேருந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஒரு 2 o'clock போல் தான் வந்து அம்மா வந்திருந்தாங்க. அப்பா இந்த முறை வரலை, கொஞ்சம் வேலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரால் வர முடியல. வரும்போதே பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாக்லேட்டு, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவுக்கு கம்மல், குட்டி பாப்பாவுக்கு வளையலுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்பா வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து கிஃப்டாக ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். மதியம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒயிட் ரைஸும் ரசமும் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனியன் பச்சடி வச்சு மதியம் லஞ்சும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் 6 o'clock போல் ஹஸ்பண்டும் பெரிய பாப்பாவும் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்குள்ளே நான் குட்டியாக ஒரு டெக்கரேஷனும் செஞ்சு வச்சுருந்தேன். தம்பி வந்து ஈவினிங் கேக் கட்டிங்க்கு வர முடியல. அவர் கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருந்தார் ஊருக்கு. தம்பி ஒய்ஃபும் குட்டி பையனும் மட்டும் வந்திருந்தாங்க. மாமியார் வந்து காலையிலேயே வந்துட்டாங்க. வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் சேர்ந்து கேக் கட்டிங்கும் வந்து முடிச்சாச்சு. சாக்கோ ட்ரஃபிள் வந்து 1 kg தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த கேக் தான் வந்து வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பசங்களுக்கும் இந்த கேக்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் யாரோட பர்த்டே வந்தாலும் இந்த கேக்கே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுறோம். 3 பேரும் சேர்ந்து கேக்லாம் வெட்டி முடித்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எல்லாருமே கிஃப்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பா வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்து அம்மா கொடுத்தாங்க. பெரிய பாப்பாவும் நானும் பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட கடைக்கு போகும்போது அவளும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் குட்டி பையனும் நானும் கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லி அவனும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தான். தம்பி ஒய்ஃபும் வந்து கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா கிஃப்ட்டுமே வந்து 1 by 1 வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பக்கத்து வீட்டில் நெய்பரும் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அது பசங்க கூட சேர்ந்து குட்டி பையனும் நானும் கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை போட்டு அவனும் கூட உட்காந்து கிஃப்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அவங்க சித்தி வந்து பாப்பாவுக்கு 3 கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, பெரிய பாப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு காஃபி மக் ஒன்று, குட்டி பாப்பாவுக்கு ஒரு காஃபி மக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டியாக க்யூட்டாக ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தது. உள்ளே வந்து சில்வரில், மேலே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி குட்டியாக அதில் உள்ள ஒரு பொரியல் பாக்ஸுமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லஞ்ச் பேகு, எல்லாமே பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற திங்ஸாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அப்பா ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து கிராஜுவேஷன் டே நடந்தது. அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ எல்லாமே அப்பாவுக்கு சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு அனுப்பிச்சி விட்ருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது வீட்டில் மாட்டி பார்க்குறதுக்கே. எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.